வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி சாந்தாஸ் கேக்ஸில் ஒரு அருமையான ரெசிபி நாங்கள் செய்ய போகிறோம். இது மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது சுகர், அப்புறம் முட்டை, இது கார்ன்ஃப்ளவர், இவ்வளவே தான். ஸோ இதில் நாங்கள் மாவோ ஆயிலோ அப்படி இல்லைன்னா பட்டர் எதுவுமே நாங்கள் சேர்க்க போகிறது இல்லை. நல்ல சூப்பர் சாஃப்டான ஒரு கேக் இது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இதை போல் ஒரு ஜெல்லி மோல்ட் மாதிரி ஒரு பேன், ஒரு கேக் டின் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது. பட்டர் தடவி கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி நல்ல ஒரு பெரிய போலாகவே எடுத்துங்க. ஸோ முதல்ல எக் ஒயிட்ஸை பீட் பண்ணணும். ஸோ 5 முட்டை எடுத்துருக்குறேன். இதில் இந்த 5 முட்டையில் எக் ஒயிட், எக் யோக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ முதல்ல எக் ஒயிட்ஸை நாங்கள் பீட் பண்ணோம். ஸோ இது சரியான பதம் என்னன்னா, இந்த எடுத்து நீங்கள் அப்சைட் டவுன் இப்படி கவுத்திங்கன்னா அது விழாமல் இருக்கணும். மஞ்சள் கருவை நீங்கள் ஒன்றா சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க, ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணணும். ஸோ இதே போல் இந்த 5 மஞ்சள் கருவையும் நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணணும். ஓகே, 5 எக் யோக்ஸும் சேர்த்து நாங்கள் பீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக சுகர், அதாவது பவுடர்ட் சுகர். இங்கே பாருங்கள், நான் சுகர் கஸ்டர்ட் சுகர் உபயோகப்படுத்தலை. இதில் பவுடர்ட் சுகர், அதாவது ஒயிட் சுகர் எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணணும். கஸ்டர்ட் சுகராக இருந்தால் கூட நீங்கள் பவுடர் பண்ணி தான் உபயோகப்படுத்தணும். ஸோ இங்கே சுகர் நான் எடுத்துருக்கிறேன் 1 கப். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பீட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது இந்த ஹேண்ட் பீட்டர் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இது எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இது போல் ஒரு விஸ்க் தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்ப்போம் கார்ன்ஃப்ளவர் 2 கப் எடுத்துருக்கேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இது மிக்சிங்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோல்டிங். ஸோ இது மெதுவாக இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஓகே, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகுதான்றதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அதில் நிறைய முட்டை இருக்கிறதால அந்த முட்டை மணம் போகிறதுக்கு வெனிலா கண்டிப்பாக சேர்க்கணும். ஓகே, இதை இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ஒரு மார்பிள் எஃபெக்ட் இதுக்கு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக கலரிங் இதில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஜஸ்ட் 1 ட்ராப் அது போட்டால் போதும். அதே போல் க்ரீன், மார்பிள் எஃபெக்ட் வர்றதுக்காக இது கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும்.
வெரி லைட், சும்மா ஃபெதர் மாதிரி லைட்டாக இருக்குது. டேப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேக் பண்ணலாம். கேக் எவ்வளோ அழகாக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப லைட். இட்ஸ் ஸோ லைட் வெயிட் கேக். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் இட் வில் பி வெரி வெரி லைட்.